சிவசிவ திருச்சிற்றம்பலம். உபபாதகச் செயல்கள் யாவை? பாகம் 4. இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 306 மற்றும் 307 பாடல்களில் அருளியுள்ளார்கள். முதலில் 306 பாடலை காண்போம். உலக இயல்பை ஒளிந்தாரை உதவீர் பொருள் என்று உரைப்பானும் நிலைமை தளரில் தாங்காதே நீங்கும் பாங்கு இல் அடியானும் சலம் இல் சதியை தனப்பானும் சாற்றி பழுதும் சலம் செய்து கொலையை புரியும் கொடியானும் குணத்தார் தமையும் கொதிப்பாலே என்பதாகும். இப்பாடலில் வரும் நிலைமை தளர்தல் என்றால் வறுமை நிலை என்று பொருள். பாங்கு இல் என்றால் இணக்கம் இல்லாத, சலம் இல் என்றால் வஞ்சனை இல்லாத, சதி என்றால் கற்புடைய மனைவி, தனப்பான் என்றால் பிரிகிறவன், சலம் செய்து என்றால் களங்கம் சுமத்தி, கொதிப்பு என்றால் கோபம் என்று பொருள். இப்பாடலின் பொருளை காண்போம். உலக நிகழ்ச்சிகளில் மனம் செலுத்தாமல் ஒதுங்கி மோன நிலையில் இருக்கும் சிவஞானியிடம் தனக்கு பொருள் உதவுமாறு கேட்கின்ற செயலும், தன்னை ஆதரித்த தலைவன் வறுமையில் வாடும்போது கூட இருந்து அவன் துன்பம் தீர உதவாமல் விலகிச் செல்கின்ற இணக்கம் இல்லாத பணியாளரின் இச்செயலும், கற்புள்ள மனையாளின் மீது களங்கம் சுமத்தி அவளை விட்டு பிரிகிற கணவனின் இச்செயலும், நல்ல குணமுடையவர் மீது பழி சுமத்தி அவரை கொல்லுகிற இக்கொடிய செயலும் உபபாதகச் செயல்கள் ஆகும். அடுத்ததாக 307 பாடலை காண்போம். சுற்றத்தவரை துடைப்பானும் சுகிதத்தவரை துணிப்பானும் பற்றி பசுவை படுப்பானும் பதியை கொலை செய் பழியினனும் மற்றை வசியர் வடிவினையும் மாயோல் தனையும் வதைப்பானும் செற்றத்து உழவர் தங்களையும் செருக்கி சினத்து செகுப்பானும் என்பதாகும். இப்பாடலில் வரும் துடைப்பான், துணிப்பான், படுப்பான், வதைப்பான், செகுப்பான் என்பவை கொல்லுதலை குறிக்கும் சொற்கள். சுகிதத்தவர் என்றால் ஈகையாளர் என்று பொருள். பற்று என்றால் பிடித்து, பதி என்றால் அரசன், வசியர் என்றால் வைசியர் வணிகர், மாயோல் என்றால் பெண், செற்றம் என்றால் தணியாத கோபம், செருக்கு என்றால் அகந்தை என்று பொருள். இப்பாடலின் பொருளை காண்போம். உறவினர்களை அழித்தல், அறங்கள் செய்யும் நல்லோரை கொல்லுதல், பசுக்களை பிடித்து அழித்தல், பழிக்கு அஞ்சாமல் ஆட்சியாளரை கொலை செய்தல், வணிகர்களையும் பெண்களையும் வதைத்தல், தணியாத பகைமையால் அகந்தையும் கோபமும் கொண்டு பயிர்த்தொழில் புரியும் வேளாளரை கொல்லுதல் ஆகிய செயல்கள் யாவும் உபபாதகச் செயல்கள் ஆகும். திருச்சிற்றம்பலம்.